Good morning friends. Today கோவக்காய் ஐவி காட் அதை தாங்க ஃப்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கோவக்காவை 2 சைடும் கட் பண்ணிவிட்டு அதை நான் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எல்லா காயும் இது போல் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பேன் வச்சு அதில் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் மஸ்டர்டு, கறி லீவ்ஸ், 1 ஆனியன் கட் பண்ணது அது ஃப்ரை ஆனதும் 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், ஐவி காட் அதை சேர்த்து நல்லா ஆயிலே லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணுங்க 5 மினிட்ஸ். பேன் வச்சு 1 டீஸ்பூன் கோரியண்டர் சீட்ஸ், 1 டீஸ்பூன் சென்னா தால், 1 டீஸ்பூன் ஊரத் தால், 1 கப் ஆஃப் கிரவுண்ட்நட், 1/2 டீஸ்பூன் ஆஃப் செசமி சீட், 1/2 டீஸ்பூன் ஆஃப் கியூமன் சீட்ஸ், ரெட் சில்லி 3, 8 கார்லிக் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு காய் பாயில் ஆனதும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தாங்க. சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கோவக்காய் ஐவி காட். கொஞ்சமாக கோரியண்டர் லீவ்ஸ் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. ஒரு பிளேட்டில் சுட சுட சாதம் வச்சு, சாம்பார் வச்சு, நம்ம பண்ண கோவக்காய் பொரியலை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே. ரஞ்சனி அஞ்சரை பெட்டி சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.